இதுதான் அந்த டேமேஜ் ஆன ப்ராசரு. வணக்கம் மக்களே! இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, AMDல Ryzen 5 தான் இன்னைக்கு சர்வீஸ் வந்திருக்கு. எல்லா சைடும் எல்லா கார்னர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பின்ஸ் பெண்ட் ஆயிடுச்சு. அது இல்லாம இது வந்து வாரண்டில இருக்கு. ஸோ இது கிளைம் பண்றதுக்காக இப்போ பின்ஸ் வந்து பெண்ட் எடுக்க சொல்லி நம்மகிட்ட குடுத்துருந்தாங்க. அந்த பின்ஸ் பெண்ட் எடுக்கிற வேல தான் நம்ம பார்த்தோம். அது ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒர்க் ஆவலங்க. டிஸ்ப்ளேயும் வரல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம். டிஸ்ப்ளே வரல. சரி பின்ஸ் பெண்ட் எடுத்ததுனால வாரண்டி கிளைம் பண்ண முடிஞ்சது. ஸோ வாரண்டி கிளைம் பண்ணி வரதுக்கே ஆல்மோஸ்ட் 1 வீக் மேல ஆயிடுச்சுங்க. ஸோ இது எடுக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம், கஸ்டமர் மதர் போர்டு எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன் செக் பண்ணுறதுக்காக. இதான் அந்த மதர் போர்டு. ஸோ இதில அந்த பின்ஸ் வந்து கரெக்ட்டா சீட் ஆகுதான்னு பார்த்தேன். பக்காவா சீட் ஆயிடுச்சுங்க. அதையும் உங்களுக்கு இப்போ வீடியோ காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த டேமேஜ் ஆன ப்ராசரு. பட் சரி பண்ணிட்டோம். இந்த இஷ்யூ எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசர வெளியில எடுக்கும்போது பின் வந்து பெண்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இது எப்படி ஆகும் பார்த்தீங்கன்னா, ப்ராசருக்கும், ஃபேனுக்கும் நடுவுல தெர்மல் பேஸ்ட் போடுறோம் பார்த்தீங்களா? AMD ஓவர் ஹீட் ஆவறதுனால பாண்டிங் ஆயிடும். அது எடுக்கும்போது என்ன ஆகுது, லைட்டா நீங்க லாக்ல ரிலீஸ் பண்ணிடுவீங்க. ஆனா, நீங்க இழுக்கும்போது ப்ராசரோட சேர்த்து தாங்க வரும். நீங்க லாக்ல போட்டிருந்தாலும். அதனால லைட்டா ஷேக் ஆகும்போது பின் பெண்ட் ஆயிடுதுங்க. இதுதாங்க ஆக்சுவல் நடந்த இஷ்யூ. ஸோ இப்போ பாருங்க, பக்காவா உள்ள சீட் ஆயிடுச்சுங்க. இதோட நம்ம ஒர்க்லாம் முடிச்சுட்டு எல்லா சைடும் சீட் ஆகி உள்ள உட்காந்துருச்சுங்க. இதுதான் ஆக்சுவலா நடந்த இஷ்யூ. ஸோ இப்போ நீங்க பார்க்குறது வாரண்டி போயிட்டு வந்ததுக்கப்புறம், ப்ராசரே வீட்டுக்கு கொண்டு வந்து குடுத்துட்டாய்ங்க. சேஃபா வந்துருச்சு ப்ராசர். புது ப்ராசரே குடுத்துட்டாங்க. சீரியல் நம்பரும் மாறி தான் இருந்தது. இப்போ டிஸ்ப்ளேயும் வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இதே மாரி நெறைய வீடியோஸும் போடுறேன் நானு. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே!